வணக்கம் உறவுகளே. இது இந்த மைக்கேல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, நிறைய காமெடிகள் பார்த்துருப்பீங்க. 2 நாளாக தான் பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி சொல்லியிருக்கு சிபிஐ அப்படின்னாக்கா, மத மாற்றம் நடைபெறவில்லை. அந்த பொண்ணு பேசினதாக வந்த வீடியோ தவறு. மத மாற்றம் நடைபெறவில்லை. நடைபெறுவதற்கான எந்த விதமான பேப்பர்ஸும் இல்லை, டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10 வருடங்களாக அந்த பேப்பரு, லெட்ஜர் அவங்களோட அட்டண்டன்ஸ் பேப்பரு அந்த எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி மத மாற்றம் நடைபெறவில்லை. அந்த பொண்ணு சொன்னதாக வந்த ஒரு ஆடியோவும் அதுவும் தவறான ஆடியோ. அது ஏதோ புனையப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்டை அதாவது அந்த மனுவை அது என்ன சொல்கிறது, அந்த ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னால் வந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு, 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு. இப்போ 150 வருடமாக அவர்கள் வந்து மதம் மாற்றுகிறார்களா அப்படிங்கன்னா இல்லை. இப்போ ஒரு கிறிஸ்துவ பள்ளினாக்கா, இப்போ நான் படித்தேன் திருச்சியில் ஆர்சி ஸ்கூலில் படித்தேன். அந்த ஆர்சி ஸ்கூலில் காலையில் போன உடனே ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, கிறிஸ்துவ பாட்டு தான். என்னது, பிதாவே உங்களுடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரலும் அப்படிங்கிற மாதிரி அது இன்னொரு 4-5 லைன் சேர்ந்து வரும். ஆரம்பத்துலேயும் நம்ம 4 லைனை விட்டுட்டேன், மறந்து போச்சு. படித்து 40 வருஷம் ஆச்சு, இல்லை மறந்து போச்சு. அதனால் அதுக்காக அவங்க மதம் மாற்றிடுறாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு வித்யாலயா பள்ளியில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, இறைவா எனக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடு, நல்ல இதை சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அந்தந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடிய விஷயம். இப்போ ஒரு வீடுன்னு இருக்குது, ஒரு இஸ்லாமிய வீட்டில் தொழுவு சொல்லுவாங்க, முஸ்லீம் வீட்டில் கிறிஸ்துவங்க வீட்டில் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து சாமி கும்பிடுவோம், இந்த வேலையை தான் செய்வோம் எல்லார் வீட்லேயும். அதே மாதிரி தான் ஸ்கூல்லையும் அந்தந்த ஸ்கூலில் சம்மந்தப்பட சொல்லுவாங்க. ஆனால் நீ வந்து இப்போ என் பேர் முருகேசன்னாக்கா, நீ வந்து முருகேசன் பேரை செபாஸ்டினாக மாற்றிக்க, இல்லை நாசமாக போன பேரான அந்த சைமன் அப்படிங்கிறத மாற்றிக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துவ பேரை மாற்றிக்கலாம் சொல்ல மாட்டாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்களாம் விரும்பி போனீங்கிறது வேற, உங்களை மடைமாற்றி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி திருப்புறதுங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம கோயில்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயில்களில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க நம்ம ஆளுங்களுக்கு சாமி வரும். இதுவே ஒரு மதம் மாற்றம் தான். இதுவே எல்லாருமே வாங்க, கோயிலுக்கு வாங்க, திருவிளக்கு பூஜை நடக்குது, குத்துவிளக்கு பூஜை நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எல்லாருமே வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இப்போ அதுக்கு பேர் மதம் மாற்றம் இல்லையா? மத மாற்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத மாற்றம் தவறில்லை, அதான் சொல்லுது. மதம் மாற்றுறது ஒரு குரூப்போட வேலை. மதம் மாறி போகிறவங்க வந்து அது அவங்களுடைய சொந்த உரிமை, அவங்க சொந்த விருப்பம். எனக்கு பிடிக்கலை, எனக்கு கிறிஸ்தவம் தான் பிடிக்குது, எனக்கு வந்து இஸ்லாம் தான் பிடிக்குது, எனக்கு வந்து பார்சியில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் சமண மதத்தில் போகணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் பௌத்த மதத்துக்கு புத்த மதத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அது ஏன் சௌகரியம். இப்போ அம்பேத்கர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, நான் இந்துவாக பிறந்தது ஒரு குற்றம், நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை, வாழ விரும்பவில்லை, நான் வந்து புத்த மதத்துக்கு மாறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறினவர் அவர். அது அவருடைய விருப்பம். இது தனி மனித அவனுடைய சுதந்திரம், மத சுதந்திரம். அதுக்காக ஒரு ஃபாதர்கிட்ட நான் போகிறேன், ஒரு ஃபாதர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபாதர் எனக்கு வந்து எங்கள் இதில் ரொம்ப இட்டிங்காக இருக்குது, நான் இங்கே வந்துடுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா வாங்களே அப்படின்னு அவர் கூப்பிட்றாருன்னா உடனே அவரை போய் ஃபாதரை போய் கண்டிக்கிறது. ஏய் என்னையா நீ எங்கால முருகேசனை மதம் மாற்றி கூப்பிட்டு வர அப்படின்னு. இதெல்லாம் வந்து தவறு இல்லை, இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய உரிமை.
நான் என்னை வந்து அடித்து கட்டி போட்டு அடித்து வீட்டுக்குள்ளார நுழைஞ்சி அடித்து என்னை இழுத்துக்கிட்டு போய் நீ கிறிஸ்தவனாக தான் சேரணும், நீ கிறிஸ்தவனாக தான் ஆகணும், கழுத்தில் சிலுவையை போட்டே ஆகணும், டெய்லி காலையில் 6 மணிக்கு நீ வந்து மாதத்துக்கு வந்து இது என்னது என்ன பள்ளிவாசல் இது என்ன சர்ச்சுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தினாதான் அதுக்கு பேர் தான் வந்து அத்துமீறல். மற்றபடி எனக்கு ஒரு மனசு ஒரு அமைதியாக இருக்குது, சர்ச்சுக்கு போனால் ஒரு அமைதியாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் போனால் இதாக இருக்குது. நீங்கள் உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் கிறிஸ்தவ நான் மாறல, ஏன்னா நீ எப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள், சர்ச்சுக்கு போங்க. அவங்க வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்னமோ நடக்குது, பசலையோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், கல்யாணம் இந்த சைடு மண்டபத்தில் நடக்குது, திருச்சியில் தான். இங்கிட்டு சர்ச்சில் பேசுகிறத ஒரு 2 நிமிஷம் அது ஓரமாக நின்று கேட்க போனோம். கேட்டதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் நல்ல நல்ல கருத்துக்களாக தான் சொல்கிறாங்க, நல்ல நல்ல விஷயங்களாக தான் சொல்கிறாங்க. யாரையும் சண்டை போடுன்னு சொல்லலை, யாரையும் வெட்டுன்னு சொல்லலை, யாரையும் குத்துன்னு சொல்லலை, இவன் எதிரின்னு சொல்லலை, இவன் சதிரின்னு சொல்லலை, இவன் நமக்கு ஆகாதவன் சொல்லலை. எல்லா மக்களையும் நேசிக்க சொல்லி தான் அந்த ஃபாதர் சொல்லித்தராரு. அந்த ஃபாதர் இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாரு. இந்த ஒரு சில காணொலிகள்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, என்ன காட்டுறாங்க, இப்படின்னா அங்கிட்டு பேர் 100 பேர் விழுவுறாங்க, இப்படின்னா இங்கிட்டு ஒரு 100 பேர் விழுவுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அது மாதிரி பித்தலாட்ட வேலையெல்லாம் பார்க்குறீங்க, எங்கே தான் பித்தலாட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க, எங்களுக்கு தான் ஜால கில்லாடிங்க, அப்படி டக்கு வாங்கி அப்படி திருநிடுறோம். இப்போ இங்கிட்டு வரனாங்க அப்படி குங்குமம் வரும். இங்கே இவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா நீங்கள் ஏன்டா ஏமாத்து, இப்படி கையை கட்டினா எப்படா 100 பேர் போய் விழுவோம், 50 பேர் விழுவானாக்கா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு எல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் ஆண்டவரே இவருக்கு வந்து நான் வந்து கால் குணமாக்கி தருகிறேன், இவர் வரும்போது பாருங்கள் எப்படி வராரு பாருங்கள், அவர் பாவம் ஐயா இங்கே இவரை பாருங்கள், ஃபாதர் ஐயா இவரை பாருங்கள், இவருக்கு நல்ல இது கொடுங்க, நல்லா இது பண்ணி கொடுங்க, அவரை நடக்க வைங்க நல்லா, நான் வந்து எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த அம்மா வந்து சொல்ல, இவர் அங்கேருந்து போக இவர் அப்படி தலையில் கையை வச்சு உன்னால் முடியும், எந்திரினா ஏய் எந்த நாளில்டா இருக்கீங்க, எந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. கோபம் வருது. ஏன்னா ஒருத்தனை முடியாதவனை நடிக்க வச்சு இதை பல பேர் நம்பணுங்கிறதுக்காக இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், அப்படியே மோசடி. பெரியார் மண்ணில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மோசடியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. ஆனாலும் நடக்குது, இன்னும் நிறைய நடக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். அவனுக்கும் நம்ம இந்து சாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்த்துக்குமே நம்ம ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனால் இதையும் தாண்டி இஸ்லாம் மதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மதம் அப்படிங்கிற மதம் நமக்கு தோணுது. அதாவது பெரியார் சொன்னார், 9:50க்கு நீ வந்து முஸ்லீமாக மாறினால் 10 மணிக்கு உனக்கு சாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து சாதி இருக்குது, எங்கள் ஊரில் நம்ம திருச்சி மாவட்டத்துக்குள்ளே சாதி இருக்குது, நல்லா தெரியுது, என்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்காதீங்க, உண்மையை சத்தியமாக சொல்ல நடந்தது, ஆதாரம்லாம் கேட்டுறாங்க தயவு செஞ்சு. அதாவது எப்படின்னா, பணக்காரர்கள் உயர் சாதியினருக்கு ஒரு சர்ச்சு, ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்ச்சு அப்படின்னு 2 இருக்குது. எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எங்காளுங்க தான் சாதின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒடுக்கப்படுறான் எங்காளுங்க இந்துக்களில். இவன் கீழ் சாதி, இவன் தாழ்ந்த சாதி, இவன் எந்த சாதி, இவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இவன் கருவறைக்குள்ளே வரக்கூடாது, அவன் அங்கே போகக்கூடாது, இவன் இங்கே வரக்கூடாது. ஒரு பெரிய மோசடியே நடந்துச்சு நம்ம ஆளுங்களில். அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா, கோபுர தரிசனம் பண்ண எப்படா கோடி புண்ணியம் வரும் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. எப்படி கேட்க தோணுது அப்படின்னா, உள்ளே வரக்கூடாதான், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தம்பி, நீ அங்கே வெளியே நின்று சாமி கும்பிட்டு அப்படியே போயிரு. எப்படி அவன் எதுக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிறான்? அப்போ கோபுரத்தை தரிசனம் பண்ணாவே கோடி புண்ணியம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற சாமியை தரிசனம் பண்ணால் எத்தனை கோடி புண்ணியம்? அது 100 கோடி புண்ணியம் இல்லை. அந்த 100 கோடி புண்ணியம் அவனுக்கு மட்டும். ஆனால் கோடி புண்ணியம் மட்டும் இவனுக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு, ஏமாளிக்கு, வசதி இல்லாதவனுக்கு, வறுமையில் இருக்கிறவனுக்கு, ஏழைகளுக்கு. அந்த மாதிரி நம்மளை வந்து இரிட்டேட்டிங் பண்ணுவாங்க. இதே வேலையை நீங்கள் அங்கே பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ மதம் எவ்வளோ உயர்ந்த மதம், இயேசுவை மாதாவை ஒரு ஒரு உண்மையிலே பிறந்துச்சின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பெரியாரிஸ்ட்டு, நம்ம அதெல்லாம் அதுக்குள்ளே போனோம்னா சிக்கல் நமக்கு, அதை விட்டுருவோம்.
ஆனாலும் அவங்க கும்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சாமியை கும்பிட்றாங்களா இல்லையாங்கிறது வேறு பக்கம், அது வேறு விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2, 3 பேர் என்னுடைய இதில் இருந்து போனவங்க, அவங்க போனவங்க நல்லா இருக்காங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் நல்பண்புகள் அவங்கள்ட்ட வருது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன பண்ணுது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அம்மா அப்பாவை ஒரு அனுசரணையான பேச்சு, ஒரு அனுசரணைன்னா என்ன அப்படின்னு சொல்லி தருது. குடும்பத்தை எப்படி அனுசரித்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. ரிலேஷன் பற்றியோ, ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ, இல்லை நம்ம கூட வேலை செய்கிற நம்ம கொலிக் பற்றியோ, எல்லாம் இவங்க எல்லாத்த பற்றியும் நல்ல கருத்துக்கள் நல்லபடியாக சொல்லித்தராங்க. அவங்க பார்க்கும்போது நல்லா பழகுறாங்க. நீங்கள் கூட எங்களை வந்துடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து என்னால் வர முடியாதுப்பா. நான் எங்கே இருந்தோம் எங்கே இருக்கணும் அங்கே தான் எனக்கு சேஃப்டி. எனக்கு வர முடியாது. என் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. வந்துடுங்களேன் நீங்கள். இல்லை வேணாம், நான் இருக்கிற இடம் எனக்கு சேஃப்டியாக இருக்குது. நான் என் சேஃப்டியை நான் பார்த்துக்கிறேன். அதனால் என் மதத்துக்குள்ளே போய் தலையிட்டு இருக்க மாட்டேன். என் மதத்தை விமர்சிக்கிற முதல் நானாக தான் இருப்பேன். அதே சமயத்தில் அங்கே வந்து விமர்சித்தா அது தப்பாக போயிடுவேன். இந்து அங்கே வந்து இதெல்லாம் விமர்சிக்கிறான் அப்படின்னு நமக்கு செட் ஆகாது. அதில் நீ 7 உலகம் இருக்குன்னும்பீங்க. அது எங்கள் ஆளுங்க அப்படி தான் சொல்லி வச்சாங்க. ஈரையில் 14 லோகம்னாங்க. எங்கள் ஆளுங்க அப்படி தான் சொல்லி வச்சாங்க. இந்துலேயும் அப்படி தான் சொல்லி வச்சாங்க. சொல்லி வச்சு கடைசியில் நாசமாக்கி ஒரு கூட்டத்தை வந்து முட்டாள் கூட்டமாக்கி வச்சது தான் மிச்சம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. அது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நான். ஆனால் அவர்களுடைய கம்யூனிகேஷன் பெரிய லெவலில் இருக்குது, உலக லெவலில் இருக்குது. அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒரு தையல் கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் பெண்ணை வந்து நெதர்லாந்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. நெதர்லாந்துங்க, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்துவாக இருந்து ஒரு சாதாரண ஒரு ஏழையாக இருந்து நீ அவ்வளோ பெரிய இடத்துக்கு நீ பொண்ணை கட்டி கொடுத்துட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவர் பொண்ணை கட்டி கொடுத்தார். ஒரு பொண்ணு அந்த ஊருக்கு கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் அந்த பொண்ணு அங்கே வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சுபிட்சமாக இருக்காங்க. நல்லா இருக்கணும், அவங்க காலத்துக்கு அவங்க நல்லா இருக்கணும். காரணம் என்னென்னா இந்த கம்யூனிகேஷன். யார் எவர் அப்படின்லாம் பார்க்குறது இல்லை, உதவி செய்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு அம்மாக்கிட்ட நான் போய் வெங்காயம் போட்டு வெங்காயம் விற்று, நம்ம கூடையில் கொண்டு போய் வெங்காயம் விற்கிறது தான். கூடையில் வெங்காயம் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். கூடைங்கெல்லாம் விற்றுரும்போது ஒரு அம்மா வராங்க. அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் வசதியான இடம் தான். அவங்க வந்து அவங்க வந்து படியில் நின்று வெங்காயம் எவ்வளோ தம்பி போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வெங்காயம் போடுறேன். அப்போதைக்கு ஒரு அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து அவங்க கேட்குறாங்க. ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ண, இது மாதிரி என் பையன் இந்த படிக்கிறான், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், என்கிட்ட கொஞ்சம் கையில் காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன். அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது, தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆள் தான், அந்த மாதிரி தரத்தில் உள்ளவங்க தான், அந்த மாதிரி வசதியான இடத்துல இருக்கிறவங்க தான். அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ப்பனர் வீட்டையோ இல்லை ஒரு பெரிய வைசியன் வீட்டையோ போய் நின்று நீங்கள் இது மாதிரி கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது. உள்ளேயும் நுழைய முடியாது. நம்மளுங்களில் ஒரு ட்ராபேக். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. அவங்களுக்கு நல்ல மனசு, இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணுது. இவங்க வந்து இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்க தோணுது. அவங்களுக்கு நம்மளுங்களுக்கு தோணாது அந்த மாதிரிலாம். நீங்கள் போய் நீ ஒரு சாதிக்காரன், நீ வேறு சாதிக்காரன்ட்ட போய் நீ உதவி கேட்டுருங்க. அண்ணே ஐயா இவனுக்கு ஏன்டா உதவி பண்ணுறீங்க, அவன் அப்படியே இருக்கிறதாண்டா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம காதால் கேட்டது, கண்ணால் பார்த்தது. அவன் வீட்டில் கொத்தடிமையை வேலை செஞ்சீங்கனாக்கா அவன் ஏதோ 5-10 தருவாங்க, ஏதோ கஞ்சி ஊற்றுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் அவனை பெரிய அளவில் ஏற்றி விடணுமா, இவனை ஃபாரினுக்கு அனுப்புறது, ஐயா ஃபாரினில் இருக்கிற மாப்பிள்ளையே என்ன இவன் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமாடா? அது வேறு சாதி, நம்ம வேறு சாதி, அது ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது கிறிஸ்தவம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இஸ்லாம்லேயும் சரி, நீங்கள் போய் அந்த ஒரு முறைப்படியெல்லாம் இருக்குல்ல, அந்த முறையெல்லாம் இருக்குது, ஒரு சில முறையெல்லாம் இருக்குது. அந்த முறையெல்லாம் செஞ்சு நீங்கள் முறைப்படி சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்குது. உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உலகம் பூரா போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட்டிகிட்டு போகிறாங்க, செய்கிறாங்க. சாதிகளை மறந்து மதங்களால் அவங்க இணைகிறாங்க சாதிகளை மறந்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்து மதத்தில் சாதிகளாக பிரிந்து கிடக்கிறோம், மதத்தால் இணைய முடியல. அதுதான் மேட்ரு. இப்போ என்ன சொல்லுது, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மதம் மாற்றங்கிறது தவறே இல்லைங்கிறேன். மதம் மாதிரி போறியா, விருப்பம் இருக்கா, நீ நல்லா இருக்கிய, அங்கே போனால் நல்லா இருப்பேன்னு தோணுதா தாராளமாக போ. இங்கே போனாக்க நல்லா இருக்கணும்னு தோணுதா உனக்கு தாராளமாக போ. இங்கிட்டு போனால் நல்லா இருக்கணும்னு தோணுதா தாராளமாக போ. எங்கிட்டு உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குதோ, நான் இந்த இடத்துல போய் நின்னா, நான் இந்த சப்ஜெக்ட்டு நான் படித்தேன் அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு போயிடுவேன்.
என்னால் இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். நான் இந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னா, இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு நான் போவேன். என்னோட அச்சீவ்மெண்ட் நான் என்ன இந்த வேலையில் பார்த்தா மட்டும் தான் நான் இந்த இந்த இடத்துக்கு நான் முடியும். அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு டார்கெட்டு. அதே மாதிரி தான் மதமும். இந்த மதத்தில் நான் இணைந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸாக நிறைய மேட்டர் நடக்கும். நான் கண்டிப்பாக அந்த மதத்தில் வந்து நல்லபடியாக நான் இது தாராளமாக போங்க. யாரும் தடுக்கலை. இந்திய அரசியல் சட்டம், இந்தியன் பீனல் கோடு தடுக்கவே இல்லை. மதமாற்றம் தடை சட்டம் தான் போட்டிருக்காங்களே ஒழிய இந்தியன் பீனல் கோடில் மதம் மாறுறது தவறுன்னெலாம் சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க மதமாற்றம் நடந்துச்சுன்னு மைக்கேல்பட்டியில் சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு வந்து வக்கனையாக பேசுனாங்களே, ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும் தானே இந்த அண்ணாமலை. ஆனால் அந்த ஆளெல்லாம் வந்து 20,000 புத்தகம் படித்தவன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களாங்க? சரி, அப்படியே படிச்சிருந்தா அந்த கட்சியில் போய் முட்டாள்தனமாக அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்கிறவனுக்கு உனக்குன்னு ஒரு சுயமரியாதையே இருக்காதா? ஏங்க, நான் வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன், நான் ஒரு போலீஸ்காரனாக இருந்திருக்கிறேன். என்னை போய் பொய் சொல்கிறீங்க அங்கே போய் மதமாற்றம் நடக்குதுன்னு. அங்கே மதமாற்றம் வைக்கல்பேட்டில் மதமாற்றம் நடக்குதுன்னு என்னை பொய் சொல்கிறீங்களா? நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த கேள்வியை அவன் கேட்கணுமா இல்லையாங்க? நம்ம தலைவர் தானே, நம்ம தமிழன் தானே, நம்ம கொங்கு பகுதியை சேர்ந்த தமிழன் தானே, இது தமிழ்நாடு தானே. அப்போ நீ என்ன பண்ணணும்? என்னை போய் பொய் நான் எப்படி பொய் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கணுமா இல்லை? ஆனால் அண்ணாமலை தானே முதல்ல கொளுத்தி போட்டது, அங்கே மதம் மாற்றம் நடக்குது அப்படின்னு. அது ஒரு போராட்டமாக ஆக்குவதற்கு வித்திட்டது. அதில் கூட இருந்த இந்த ஜால்ராக்கெல்லாம், இந்த புரோக்கர், இந்த சவுக்கு சங்கர் மாதிரி புரோக்கர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு ஜால்ரா அடித்தா இல்லை. சவுக்கு சங்கர் பேரை நம்ம சொல்லக்கூடாது, நிறைய புரோக்கர்கள் இருக்காங்க அந்த மாதிரி, நான் அவரன்னு குறிப்பிட்டு சொல்லலை. அப்போது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து அன்னைக்கு தமிழேசு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு குஷ்பன் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு வானதி சீனிவாசன் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற பெருந்தலைவர்கள் என்ன பண்ணாங்க? மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்துவத்தில் மதம் மாற்றுறாங்க, மைக்கேல்பட்டியில் மதம் மாற்றுறாங்க. ஒரு ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, மைக்கேல்பட்டிங்கிறது இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பேர் வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளார, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது. என்னத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம்? என்னத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறேன்? ஏன்னா கல்வியை கொடுத்ததே அவங்க தான். கல்வியை கொடுத்தது தமிழ்நாட்டில், இந்தியாவுக்கு பற்றி நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் கல்வி கொடுத்தது அவங்க தான். 150-200 வருஷங்களாக கல்விக்கூடங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, சான்று இருக்குது. லயோலா காலேஜ் எடுத்துங்க, எந்த காலேஜும் எடுத்துங்க. எல்லா சின்ன இப்போ ஆர்சி ஹையர் ஸ்கூலு, எங்கள் அப்பா அதில் தான் படித்தார், நான் அதில் தான் படித்தேன், என் பிள்ளையும் அதில் தான் படித்தான். இப்போ என் நான் அந்த ஊரை விட்டு நான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன். இப்போ அந்த ஒரு அங்கேயே ஆர்சி ஸ்கூல்லேயே பக்கத்துலேயே இருந்ததுன்னா என் பிள்ளையும் அங்கே தான் படிக்க வச்சுருக்கலாம். இப்போ அந்த ஸ்கூல் வந்து இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மெட்ரிகுலேஷனுக்கு மாறிடுச்சு. தமிழ் மீடியம் இருக்குது, மெட்ரிகுலேஷனுக்கு மாறிடுச்சு. நம்ம எங்கிட்ட வேணாலும் படிக்க வச்சுக்கலாம். இல்லை சொல்கிறேன், அவங்க வந்து 100-150 வருஷமாக 200 வருஷமாக வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து 1947க்கு முன்னாடிலேருந்து அவங்கெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. கல்வி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். படித்தா காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றுன்னு சொன்னான் நம்மால். நம்ம இந்துன்னு சொல்லிட்டு திரியிறான் பார்த்தியா, அவன் சொன்னான் நீ படிக்கக்கூடாது, சூத்திரன் பஞ்சமன், நீ படிச்சின்னா காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்தவம் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ எது நமக்கு தேவை? நமக்கு அறிவை கொடுக்கணும்னு 150 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கான்ல. அப்போ அவனுடைய இதுதானே நமக்கு தேவை. படித்த காதில் ஈயத்து காய்ச்சி ஊற்றுவோன்னு சொன்ன இந்த வெங்காயம் நமக்கு எதுக்கு? இந்த வெங்காயம், இந்த ஈர வெங்காயம் நமக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு கேட்கல, தவறு. அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே என்னை விட ஜென்யூனாக தான் இருப்பீங்க. நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு 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 வில்வித்தையை கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருடைய கட்ட விரலை வெட்டி எடுத்தது எந்த விதத்தில் நியாயம்? கர்ணனுக்கு கொடுத்த அந்த கவச குண்டலத்தையும் நம்ம ராமாயண மகாபாரதம்ல ஒரு பெரிய மரியாதை இல்லை. அந்த கவச குண்டலத்தையும் அதையும் வாங்கினது அது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் அவங்களாம் அவன் படிக்கக்கூடாதா? 6 அறிவு இல்லையா? அவனுக்கு கண்ணு காது மூக்கு இல்லையா? அவனுக்கு தலையில் மண்டை இல்லையா? மண்டையில் இவ்வளோ மூளை இல்லையா? கை கால் இல்லையா? அவனுக்கு அவன் சண்டை போடலையா? ஓடலையா? ஒடியாடலையா? ஆடலையா? பாடலையா? பேசலையா? என்ன இல்லை, என்ன உன்னை விட அவன் என்ன குறைஞ்சிட்டான்? அவனை ஏன் படிக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிற? இதான் நம்ம கேள்வியாக இருக்குது.
அப்போ மதமாற்றம் அப்படிங்கிறது குற்றம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீ உனக்கு எங்கே சௌரியமோ, எது விஷயம் எது உனக்கு பிடிக்குமோ அதை நீ தாராளமாக கும்பிட்டுக்கலாம், தாராளமாக போகலாம், தாராளமாக வரலாம். இப்போ இந்துக்கள் பூரா வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க பூரா எல்லாம் இந்து மதத்தை விட்டுட்டு எல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டாங்களா? இப்போ நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருக்காங்க, அந்த ஏர்வாடியான மாதிரியான இடங்களுக்கு போகிறாங்க, அங்கே போய் சேர்த்து விட்றாங்க. அதுக்காக நம்ம ஆளுங்க பூரா போய் எல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிட முடியுமா? இல்லை. தேவைக்கு தேவைப்படுறவன் போகிறான். நீ ஏன் வந்து குடும்பத்தில் குண்டை வச்சு குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குற? இப்போ நீ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல போகுது. தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு வேளை சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு சரியாக ஒரு பாதுகாப்பு பண்ணி ஏதோ ஒன்று சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க. ஒரு வேளை நீங்கள் பற்ற வச்ச போவையே டமால்னு வெடிச்சிருந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருந்துச்சு, இவன் 4 பேர்த்த வெட்ட, அவன் 4 பேர்த்த வெட்ட, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன புண்ணியம்? போகிறது யார்? 4 உயிர் தானே. நீங்கள் பாட்டு பிரச்சனையை கொளுத்தி போட்டு போய் வீட்டில் ஏசி ரூமில் ஏசி காரில் போய் உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே கீழே அடிபட்டு சாப்பிட்றவன் யார்? ஏழை, ஒடுக்கப்பட்டவனாக இருப்பான், தாழ்த்தப்பட்டவன். அவனுக்கு தான் கோபம் வரும். மதத்தை பற்றி பேசுனா இங்கே உட்காந்து இப்படி கொளுத்தி போடுறாங்களா, அவங்களுக்கு கோபம் வராது. கோபம் வந்த மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கோபம் வராது. ஆனால் ஏதாவது ஒன்று பேசுனா இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கோபம் வரும். ஏன்னா உண்மையாக அந்த மதத்தை அவன் நேசிச்சிருப்பான், அந்த கடவுளை அவன் நேசிச்சிருப்பான், அந்த சாமியை அவன் நேசிச்சிருப்பான். அதனால் அவனுக்கு கோபம் வரும். ஏதோ ஒரு பிரச்சனை, நீ பாட்டு கொளுத்தி போட்டு எனக்கு என்னையா இதுக்கு என்னன்னு போயிடுவேன். என் கீழே இருக்கிறான் வெட்டிக்கிட்டு சாவான். அவன் குடும்பம் ரோட்டில் நிற்கும், தெருவில் நிற்கும். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கொளுத்தி போட்டவன்லாம் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேஃபாக ஏசி ரூமில் பிரச்சனை இல்லாமல், அவன் பிள்ளைங்களாம் அமெரிக்காவில் படிப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் படிப்பாங்க, அவங்க நல்லா சேஃபாக இருப்பாங்க, 4 தலைமுறைக்கு சொத்து வச்சுருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொளுத்தி போகிறதுக்குன்னே வருவாங்க, அங்கேருந்து ஒன்றும் இல்லாத மாதிரியே வருவாங்க. அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல நம்மளுடைய மக்கள், நான் இப்போ அரசு என்ன சொல்லுது, அரசு என்ன தண்டனை, கோர்ட்டு என்ன தண்டனை கொடுக்க போகுது, அரசு என்ன பண்ணுது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. இவங்க கொளுத்தி போட்டு போயிடுவாங்க, கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கணும், நம்ம தெருவில் தலை உருளும், நம்ம குடும்பம் தான் தெருவில் நிற்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசுறது கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு வேளை அந்த பிரச்சனை இவங்க மதக்கலவரம் மதமாற்றம்னு ஏதோ சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை வெடிச்சிருந்துச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இவங்க பொறுப்பேற்பாங்களா? ஒன்றுமே பேச மாட்டாங்க. இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த ரிப்போர்ட்டை சிபிஐ கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்கிறாங்க, செவனேன்னு இருக்காங்க. அன்னைக்கு வாட்ச் வச்சுன்னு கத்துறான் பார்த்தீங்களா அந்த கட்சிக்காரங்க பூரா காய் வெட்டி கட்டிக்கிட்டு, ஒருத்தன் கூட நீ வாயே பேச மாட்டான். இதே நிலைமை தான் இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. திருப்பரங்குன்றத்தில் வந்து 144 போட்டு தடுத்து நிப்பாட்டல அப்படின்னா ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி இங்கிட்டு 4 பேர் அங்கிட்டு 10 பேர் செத்து குட்டி சுவராக போய் செத்தவன் குடும்பம் நாசமாக போயிடும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அப்பா நமக்கு ஓட்டு கிடச்சிருண்டா, இந்துக்கள் ஓட்டு கிடச்சிருண்டா அப்படிம்பாங்க இவங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலையும் சரி, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் சரி, மக்களாகிய நாம் கவனமாக இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டை ஒரு சுடுகாடாக மாற்றுறதுக்கான அனைத்து திட்டங்களுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே வேலை செய்கிறாங்க. இதில் நஞ்சா குஞ்சான்லாம் வர்றாங்க பாருங்க, அவங்களும் இதில் அடக்கம். அதனால் மக்களாகிய நாம் கவனமாக இருக்கும். நன்றி.